அழிவின் விளிம்பிலிருந்த வரையாடுகளை காக்க தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியதன் எதிரொலியாக வடபகுதியில் குட்டிகளுடன் அதிக அளவு வரையாடுகள் தென்படுவதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகள் நீலகிரி, வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் மிக உயரமான மலைகளில் கூட்டமாக வாழக்கூடியவைகள். கடந்த காலங்களில் அதன் வாழ்விடங்கள் அழிப்பு, வேட்டை போன்ற சில காரணங்களால் வேகமாக அழிந்து வந்து கொண்டிருந்தது. இதனை அறிந்த தமிழக அரசு வரையாடுகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 25,000 கோடி நிதி ஒதுக்கி வரையாடுகளை காக்கும் பணிகளை மேற்கொண்டனர். அதன் எதிரொலியாக அவலாஞ்சி மலைத்தொடரில் தற்பொழுது வரையாடுகள் அதன் குட்டிகளுடன் உலாவரத் தொடங்கியுள்ளன. இதனை கண்ட வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லப்படுற கொலாரிப்பேட்டா, அப்பர் பவானி பகுதியில் தரம் குன்றிய காடுகளை தரம் உயர்த்தி மேம்படுத்தி மீண்டும் அந்த இடத்துல நீலகிரி தார் பாப்புலேஷன் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை ப்ராஜெக்ட் நீலகிரி தார் திட்டத்தின் கீழ் அரசு செயல்படுத்தி வருகிறது. வரையாடுகளோட எண்ணிக்கை கண்டிப்பாக உயர்ந்து வருது. ஆண்டாண்டு நம்ம சென்சஸ் எடுத்துட்டு வரோம். சென்ற 2 ஆண்டுகளாக எடுத்துட்டு வரோம். சிங்க்ரனைஸ்டு சென்சஸை மற்ற மாநிலத்தோடு சேர்த்து, கேரளா மாநிலத்தோடு சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாப்புலேஷன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு.